வணக்கம்ண்ணே. இன்னைக்கு வந்து வேர்ல்டு பிரெய்லி டே ஃபுல்லாக. ஆமாம், மதர் ஃபைவ் ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும். ஆமாம், தெரியும். கட்டாயம். அது மூலமாக எப்போவுமே உங்களை சந்திக்கிற வழக்கம். கட்டாயம். ஆமாண்ணே. அதாவது என்ன இது உங்களுடைய விஷயங்கள் என்ன நீங்கள் பகிர்ந்துவோங்க. சரி, சமுதாயத்துக்கு. மதர் ஃபைரோசஸ்க்கு நாங்கள் எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். போன வருஷம் ஒரு கோரிக்கை அவங்க எடுத்து வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்டால் வைக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த வருஷம் அதோட முயற்சி பலனாக அங்கே நந்தனத்தில் அந்த இடத்துல வந்து அவங்க ஸ்டால் வச்சு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது போக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, ஒரு நிமிஷம், நம்ம வந்து மெயினாக தமிழக அரசுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம கோரிக்கையை ஏற்று முதல் முறையாக வந்து இந்த புக் ஃபேரில் வந்து விஷுவலி இம்பேர்டுக்காண்டி ஸ்டாலை அமைச்சு கொடுத்த தமிழக அரசுக்கு மற்றும் அந்த புக் கமிட்டி எல்லாத்துக்கும் மதர் ஃபைரோஸ்டர்ஸ் சார்பாகவும் சொசைட்டி சார்பாகவும் நாங்கள் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் எங்கள் பார்வை மாற்றத்தினாலே முழுக்க, எங்கள் தமிழ்நாடு இருக்க பார்வை மாற்றத்தினாலே முழுக்க இப்படி ஒரு ட்ரஸ்ட்டு மூலமாக எங்களுக்கு கொடுத்ததுக்கு தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கக்கூடிய மெயின் கோரிக்கை என்னென்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும்தான் இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த பகுதிகளில் தூத்துக்குடி, தென்காசி, 3 மாவட்டம் 4 மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு பார்வையற்ற ஸ்கூல் தான் இருக்குது. வரக்கூடிய காலங்களில் இன்னும் மாவட்டத்துக்கு ஒரு பார்வையற்ற ஸ்கூல் இருந்துச்சுன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இன்னும் படிக்கக்கூடிய, ஏன்னா இப்போ இடத்துல நிறைய பேருக்கு பார்வை போகும். ஸோ அதனால இன்னும் அந்த மாவட்டத்துக்கு ஒன்று இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் நிறையா பார்வையற்றவர் வந்து பெனிஃபிட்டாக இன்னும் சில காரியங்களாக பயன்படுத்துவாங்க. இப்போ டெக்னாலஜி நிறையா வளர்ந்துச்சு, ஆனாலும் கூட அந்த பிரெய்லி அப்படிங்கிற காரியத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா டீச் பண்ணால் நல்லாயிருக்கும். அதேமாதிரி கவர்மெண்ட் இதுக்கு எங்களுக்கு முக்கியத்துவம் எடுக்கணும். மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூல் வேணும் எங்களுக்கு. அப்படி இருந்தால் இன்னும் நிறைய பேர் பிரயோஜனப்படுவாங்க, இன்னும் நிறைய பேர் வளருவாங்க, இன்னும் நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு இன்னும் திறமைசாலிகள் நிறைய பேர் உருவாக்கக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. அதை நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, சொன்ன கோரிக்கையெல்லாம் ஃபைரோசஸ் வந்து மதர் ஃபைரோசஸ் நிறைவேற்றிக்கிட்டு வருது. இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு இந்த கோரிக்கையை எங்கள் சார்பாக எடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பார்வையற்ற ஸ்கூல் வேணும். அதுதான் எங்களோட பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இது கவர்மெண்ட் செய்யும். அது போக நம்ம ஃபைரோசஸ் இதுக்கு முயற்சி எடுக்கும்னு சொல்லி நாங்கள் பிரதானமாக நம்புகிறோம். அருமையான விஷயம் ஃபுல்லாக. அதாவது நம்ம தமிழக அரசு வந்து மாற்றுத்திறனாளிகள், விஷுவல் இம்பேர்டு இதெல்லாம் வந்து மிக முக்கிய கவனம் எடுத்து நிறைய சலுகைகள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமான விஷயம். ரொம்ப வருஷமாக நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். ஸோ இதை கோரிக்கையாக வைக்கும், மதர் ஃபைரோஸ்டர்ஸ் சார்பாக கோரிக்கையை வைக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நமக்கு வந்து பார்வையற்றோருக்காண்டி பள்ளியை வந்து நம்ம வந்து தமிழக அரசு வந்து உடனடியாக வந்து ஆவணப்படுத்தணும் ஃபுல்லாக. அது போக இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிற ஸ்கீமையும் வந்து அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணணும் ஃபுல்லாக. அது முக்கிய கோரிக்கையாக இருக்குது. தூத்துக்குடியில் வந்து நல்ல ஒரு அருமையான ஸ்கூல் வேணும் அப்படிங்கிறது நீண்ட விட கோரிக்கை. மதர் ஃபைரோஸ்டர்ஸ் அதுக்கு வந்திருக்கோம். ஆமாம், எப்பவுமே நீங்கள் எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள். ஆமாம், இந்த வருஷம் ஒரு சந்தோஷமான விஷயம்னா வந்து நம்ம தமிழக அரசு வந்து புத்தக ஃபேர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பிரெய்லியோடைய புக்ஸு அதோடைய அவேர்னஸ் எல்லாம் வந்து ஸ்டால் போட்டு அருமையாக பண்ணிட்டு இருக்கு. உங்களுடைய அனுபவங்கள் சில விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. அனுபவம் அப்படின்னா, அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஏறக்குறைய தமிழ்நாடு பொறுத்த மட்டும் 32 மாவட்டத்தில் ஏறக்குறைய 22 மாவட்டத்தில் பிளைண்ட் ஸ்கூல் இருக்குது. 22 மாவட்டத்தில் இருக்குது. 22 மாவட்டத்தில் இருக்குது. சரியா? எனக்கு தெரியும் தூத்துக்குடியில் கிடையாது. தூத்துக்குடியில் அப்படி ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா இந்த தென்பகுதியில் உள்ள பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுபோக நம்ம மக்கள் வந்து வாழ்வாதாரத்துக்காக ரொம்ப போராடுறாங்க. அதாவது எந்த ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதாந்திர உதவித்தொகை 1500 ரூபான்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. சரியா? அது நாங்கள் பல வருஷமாக போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா குடும்பங்கள் எங்களுக்கு வயசாகி 50 வயசுக்கு மேலே எந்த தொழிலோ சுய தொழிலோ பார்க்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக ஒரு 3000 ஒரு 5000 கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். வருஷந்தோறும் போராடுறோம். சரியா? ஏறக்குறைய 10 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கங்கள் வந்து எவ்வளவோ நிதிகள் எதற்கோ ஒதுக்குறாங்க. சரியா? எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்துக்கு நிதியை ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா என்னைய மாதிரி, அதாவது ஒரு 50 வயசுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு, அவங்க வாழ்வாதாரத்தை கழிக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அது ஒரு கோரிக்கை. ரெண்டாவது வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு எங்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க, அவங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி +2 காலேஜ் அந்த மாதிரி படிக்க போகும்போது அவங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பார்வையில்லாதவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி அவங்களுக்கு ஒரு கல்வி உதவித்தொகையோ ஏதாவது சிறப்பாக எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. எங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா நாங்கள் வந்து பொருளாதாரத்தை பின்தங்கினால காலேஜெல்லாம் படிச்சுட்டு நிறையா பேர் படிக்க வைக்க முடியாமல் இருக்காங்க.
படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. தொடர்ந்து பிஎட் இந்த மாதிரி பெரிய ஹை லெவலில் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்கள் பிள்ளைங்களை படித்து முன்னுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்கய்யா. அதை உங்கள் ட்ரஸ்ட்டு சார்பாக இந்த மாதிரி கோரிக்கைகளை அரசுக்கு கொண்டு போய் கவனத்துக்கு கொண்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் செயல்படுறதா எங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றியா. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் நீங்கள் உழைக்கிறீங்க. உங்களுடைய ட்ரஸ்ட் மென்மேலும் வளர்றதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கட்டாயம். அதாவது 3 முக்கியமான விஷயத்தை நீங்கள் வந்து வலியுறுத்திருக்கீங்க. நம்பர் 1 வந்து கட்டாயமாக வந்து நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து பார்வையற்றோர் பள்ளி ஒன்று தேவை, இங்கே இல்லை, நல்ல ஸ்டாண்டர்டோட ஸ்கூல் ஒன்று வேணும்னு கேட்டிருக்கீங்க. அது ஒரு அருமையான ஒரு கோரிக்கை ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நம்ம விஷுவல் இம்பேர்டுடைய குழந்தைகளுடைய ஹையர் ஸ்டடீஸில் வந்து சிறப்பு கவனம், இது சிறப்பு கவனம் தேவைங்கிறது அது ஒரு அருமையான விஷயங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கறது மாதிரி எக்ஸ்ட்ரா சிறப்பு கவனம் எடுத்து அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸில் வந்து பொருளாதாரத்திலேயோ அல்லது ஏதாவது கோட்டாலேயோ அல்லது கைட்லைன்ஸ்லையோ அரசு பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வாழ்வாதாரத்துக்குரிய விஷயம் ஒன்று சொன்னீங்க. அது என்னையாவது வாழ்வாதாரம் சொன்னீங்க. 1500 ரூபாய் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு ஃபுல்லா. அந்த இதை வந்து அந்த தொகையை வந்து நமக்கு அதிகமாக கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா காரணம் வந்து 50 வயசுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஃபுல்லா. அவங்க எல்லாம் வந்து வாழ்வாதாரம் வந்து ரொம்ப எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ல இருக்கிறதுனால அவங்களுடைய குழந்தைகள் இன்னைக்குடைய காலகட்டத்தில் வந்து எல்லாமே ரேட்லாம் ரொம்ப அதிகமானதுனால கொஞ்சம் அதிகமான விஷயங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். இது வந்து நீண்டவட கோரிக்கையை வந்து உங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஓவரால் எல்லாமே நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா பல நாட்களா பல வருடங்களா நீங்க வலியுறுத்திட்டு இருக்கிறத சொல்லியிருக்கீங்க. அதையும் நாங்கள் வந்து வலியுறுத்துறோம். ஃபுல்லா என்ன சிறப்புனாயா நம்மளுடைய தமிழக அரசு வந்து இது வந்து சிஎம் உடைய கையில டைரக்டாவே இருக்கு இந்த துறை. அவங்க வந்து ஸ்பெஷலா வந்து நம்ம வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து சிறப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஃபுல்லா. அதனால கட்டாயமா நம்ம வந்து அது அரசுக்கு கொடுமையா, அரசு நல்ல விதமா அந்த விஷயத்தை வந்து கட்டாயமா வந்து வலியுறுத்தியா நம்ம வந்து அரசுக்கும் மற்ற இது விஷயமா நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, நேரடியாக மறைமுகமாக எல்லாத்துக்கும் நம்ம வந்து அதை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி.